بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمد وعلى آله وأصحابه وأزواجه وذرياته إلى يوم الدين. أما بعد، فقال الله تعالى عز وجل وهو أصدق القائلين في محكمه التنزيل وفرقانه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا واذكروا نعمة الله عليكم إذ كنتم أعداء فألف بين قلوبكم فأصبحتم بنعمته إخوانا وكنتم على شفا حفرة من النار فأنقذكم منها كذلك يبين الله آياته لعلكم تهتدون. وقال نبينا عليه الصلاة والسلام يد الله مع الجماعة أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. இவ்வையகங்களை படைத்து பரிபாலித்து போஷித்து கொண்டிருக்கக்கூடிய வல்லவன் அல்லாஹ், அவனுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். இருள் சூழ்ந்த இந்த உலகிலே ஒளி விளக்காய் வந்துதித்த எம் உயிருக்கும் உயிரான உயிரிலும் மேலான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர் மீதிலும் அன்னவருடைய அடிச்சுவடுகளை தன்னுடைய வாழ்க்கையுடைய நோக்கமாகவும் தன்னுடைய வாழ்க்கையுடைய இலட்சியமாகவும் எடுத்து நடந்த அந்த உத்தம சஹாபாக்கள், தாபியூன்கள், தபா தாபியின்கள், இன்னும் கியாமத் பரிகந்தம் அன்னவர்களை பின்பற்றக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதிலும் அல்லாஹுடைய சாந்தியும் சலாமும் என்றென்றும் உண்டாவதா. புனிதமிகு ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுடைய இல்லமாம் பள்ளிவாயிலிலே நவைத்துல் இஅ்திகாஃப் மா தும்து ஃபீ ஹாதல் மஸ்ஜிதி லில்லாஹி தஆலா நவைத்துல் இஅ்திகாஃப் மா தும்து ஃபீ ஹாதல் மஸ்ஜிதி லில்லாஹி தஆலா என்ற இஅ்திகாஃபுடைய நியத்துடன் அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சிநேகிதர்களே, நண்பர்களே, எண்ணி தரப்பட்ட பல மூச்சல் அடங்கிய இந்த உலக வாழ்க்கையிலே இந்த விடயங்களில் செய்வதன் மூலமாக அல்லாஹுடைய நேசத்துக்கும் பாசத்துக்கும் ஆளாக முடியுமோ அப்படியான எல்லா காரியங்களையும் தன்னால் முடிந்த அளவு எடுத்து நடந்து கொள்ளும்படியும், எவற்றை செய்வதன் மூலமாக அல்லாஹ் இன்னும் அல்லாஹுடைய ரசூலுடைய கோபத்துக்கும் சாபத்துக்கும் ஆளாகுவோமோ அப்படியான எல்லா காரியங்களையும் தனிமையிலும் கூட்டிலும் இரவிலும் பகலிலும் சதா காலமும் சதா நேரமும் முற்றும் முழுதாக தவிர்த்து கொள்ளும்படி ஆரம்பம் அடியானாகிய எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் என்னும் நல்ல உபதேசத்தை ஞாபகம் ஓட்டிக்கிறேன். இத்தகுல்லாஹ். ஜும்மாவுடைய பிரசங்கத்தை ஆரம்பிப்பதற்கு முன்னால ஆங்காங்கே இருக்கக்கூடிய சகோதரர்கள் மஸ்ஜிதுடைய உள்பகுதியை நோக்கி வந்தா மிகவும் அழகாக இருக்கும். அதிகமாக இடவழிகள் இருக்குது. ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஆக பெரிய முபாரக்கான ஒரு சுன்னத்து தான் தகாரபு, நீங்க நெருங்கி வாங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்வார்கள். சஹாபா ரலியல்லாஹு தஆலா நெருங்கி வருவாங்க. எனவே நோயாளிகள், வயசாளிகள், நாங்கள் கொஞ்சம் பக்கத்தில் சாஞ்சு கொள்கிறோம், ஒரு ஓரத்தில் அமைந்து கொள்கிறோம், பிரச்சனை இல்லை. மீனமாக இருக்கக்கூடிய கொஞ்சம் மஜ்மாக்களை நெருக்கமாக முன்னால் உள்ள இடங்களை கொஞ்சம் பூர்த்தி செஞ்சுங்க, அல்லாஹ் பரக்க செய்வான். நோயாளிகள் வயசாளிகள் இருந்தால் கொஞ்சம் சாஞ்சிக்கோங்க, காலையில் நீட்டிக்கோங்க, பிரச்சனை இல்லை. ஏனையவர்கள் கொஞ்சம் இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் நெருக்கமாவாங்க, மஜ்மா அழகுபடுத்துங்க இன்ஷா அல்லாஹ். பின்னால் வரக்கூடியவர்கள் எங்களை தாண்டி வந்து உட்காராத அமைப்பில் எங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இன்ஷா அல்லாஹ், கொஞ்சம் நேரத்தை வாங்க, நெருக்கமாவாங்க, அல்லாஹ் பரக்க செய்வான். வெளியில் வெளிப்பள்ளிகளில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் முன்பள்ளிக்கு வாங்க, அல்லாஹ் பரக்க செய்வான்.
பெரியவர்கள் சின்னவர்களை பக்கத்தில் வச்சுக்கோங்க. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அனைவருக்கும் மேலான பரக்கத் செய்வான். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்கள், யாருமே சினைதில்லை நண்பர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலகத்துல ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள்ல ஆக பெரிய உன்னதமான பாக்கியம் என்ன தெரியுமா? படைச்ச ரப்புல் ஆலமீன ரப்பாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியம். அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியம் இருக்கிறதே சோதரலே, இது சாதாரண ஒரு பாக்கியம் கிடையாது. ஏன்னா கியாமத்துடைய நாள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்றான், ரப்பமா யவதுல்லதீன கஃபரு லவ் கானு முஸ்லிமீன். அல்லாஹ்வை ஏற்காத அந்த மனிதர்கள் அந்த நரகத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் சொல்லிப்பாங்களாம், உலகத்துல வாழக்கூடிய நேரத்துல அல்லாஹ்ன்ற ஒரு வார்த்தையை பாவிச்சிக்கலாமே, அல்லாஹ் ஒரு தடவை ஏற்றுக்கொண்டிக்கலாமே, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தையை நாங்கள் உபயோகிச்சிக்கலாமே என்று சொல்லி அந்த மனிதர்கள் படக்கூடிய பாடு, வயகூலுல் காஃபிர் யா லைதனி குன்து துராபா, நான் மண்ணோட மண்ணாக ஆகிக்கூட வேண்டாமா என்று காஃபிர்கள் ஆசை கொள்வார்கள் அந்த நேரத்திலே. அன்புக்குரிய சகோதர நண்பர்களே, இந்த அல்லாஹ்வை அவனுடைய மஸ்ஜிதில அல்லாஹ்வை ஏற்ற வண்ணம் இருக்கக்கூடிய பாக்கியம் இருக்கிறதே சகோதரர்களே, ஆக பெரிய ஒரு பாக்கியம். எப்பொழுது ஒரு வஸ்து அல்லாஹுடைய தொடர்புடன் உண்டாகுமோ, ரப்புல் ஆலமீன் அல்லாஹுடைய தொடர்புடன் என்னென்ன வஸ்துகள், அது மனிதர்களாக இருக்கலாம், மிருகங்களாக இருக்கலாம், உயிர் உள்ளவைகளாக இருக்கலாம், உயிர் அற்றவைகளாக இருக்கலாம், எந்த வஸ்து ரப்புல் ஆலமீன் அல்லாஹுடன் தொடர்பு படுமோ அது இந்த மண்ணுக்கு மேல கண்ணியமான படைப்பாக ஆக்கப்படும். அதுக்கு மாத்திரமல்ல, மண்ணுக்கு கீழே மண்ணுக்கு மேல எங்கெங்கெல்லாம் அந்த வஸ்து இருக்குமோ அந்த வஸ்துகளை அல்லாஹ் கண்ணியப்படுத்தி தீருவான். உலகத்தில் எத்தனையோ ஒட்டகங்கள் வந்தது. நாகத்துல்லாஹ், அல்லாஹுடைய ஒரு ஒட்டகம் வரக்கூடிய நேரத்தில் அது அறுக்கிறது தட, அதனை நோவின செய்யறது தட, அப்படி செய்தவர்களுக்கு அல்லாஹ் தண்டித்து காட்டினான். எத்தனையோ ரசூல்மார்கள் தூதுவர்கள் இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் அல்லாஹுடைய ரசூல் என்று வந்தால் இவருடைய கண்ணியம் ஏனையவருடைய போல கண்ணியம் அல்ல, மனிதரில் புனிதமானவர்களாக கணிக்கப்பட்டார்கள். கலாமுல்லாஹ், அல்லாஹ்வுடைய கலாம் பேச்சு, உலகத்தில் எத்தனையோ பேருடைய பேச்சுகள் இருக்கிறது. ஆனா படைத்தவன் என்று வரக்கூடிய நேரத்தில் அவனோட நிஸ்பத்தாகி கலாமுல்லாஹ் அல்லாஹ்வுடைய பேச்சு என்று வந்துவிட்டால், அன்பானவர்களே சகோதரர்களே, அதனை பார்த்தா நன்மை, தொட்டா நன்மை, ஓதினா நன்மை, கேட்டா நன்மை, அல்லாஹ் நன்மையை கொடுத்து கொண்டிருக்கிறான். இதே தோரணையில தான் அன்புக்குரிய சகோதர நண்பர்களே, பைத்துல்லாஹ், உலகத்தில் எத்தனையோ வீடுகள் இருக்குது. ஆனா அல்லாஹ்வுடைய வீடுன்னு வந்துட்டா அதுக்கு அல்லாஹ் தனியான கண்ணியத்தை அல்லாஹ் வச்சுக்கிறான். அங்க வாரதுக்கு நன்மை, அந்த இடத்துல ஈக்கிறது நன்மை, அங்க ஹித்மத் செய்யறது நன்மை, வரக்கூடிய நேரத்தில் துவா ஓதணும், போகக்கூடிய நேரத்தில் துவா ஓதணும். மலாய்க்காமார்கள் அமர்ந்திருக்கக்கூடிய சூழலாக எப்ப அது பைத்துல்லாஹ் அல்லாஹ்வுடைய வீடாக, அல்லாஹ்வுடைய இல்லமாக, அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதாக ஆக்கப்படுமோ இது கண்ணியமான சோதரலே, இது உயர்வானது. எனவேதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய விடயத்தில் இந்த பிரம்மாண்டமான பூமிக்கு மேல நிறுவின முதலாவது ஹித்மத் என்ன செய்றாங்க, இந்த காபாவை கட்டி பல நீண்ட சம்பவங்கள். அதுக்கு பின்னால ரப்புல் ஆலமீன் 2 சூறாக்கள்ல சூரத்துல் ஹஜ்ஜில் அல்லாஹ் சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் சொல்றான், வதஹிர் பைத்தி லித்தாயிஃபீன் வல்காயிமீன். இப்படி அல்லாஹ் சொல்றான், இப்ராஹிமே இந்த தவாஃப் செய்யக்கூடிய மனிதர்கள் இருக்கிறாங்களே இவர்களுக்காக இந்த பைத்துல்லாஹ் நீங்க சுத்தப்படுத்துங்க. சூரத்துல் பக்ரால அல்லாஹ் சொல்லக்கூடிய நேரத்தில் வாப்பாக்கு மட்டும் இல்ல மகனையும் சேர்த்து அல்லாஹ் சொல்றான், வஅஹ்தினா இலா இப்ராஹிம வ இஸ்மாஈல அன் தஹிரா பைத்தி லித்தாயிஃபீன் வல் ஆகிஃபீன் வர்ருக்இ சுஜூத். வாப்பாக்கு மட்டும் அல்ல மகனுக்கு சொல்றாரு, ஏ இப்ராஹிமே, ஓ இஸ்மாஈலே, நீண்ட சம்பவங்கள் சுருக்கமாக சொல்றோம். இந்த தவாஃப் செய்யக்கூடியவர்கள், ருக்கு செய்யக்கூடியவர்கள், இந்த பள்ளிக்கு வர சுஜூத் செய்யக்கூடியவர்கள், இவர்களுக்காக வேண்டி இந்த மஸ்ஜிதை நீங்க தூய்மைப்படுத்துங்க. எப்படியான தூய்மை? கிதாபுகள்ல தஃப்சீரல்ல ஏராளமான விளக்கங்களை எழுதுறாங்க. அதனை சொல்வதற்குரிய நேரங்கள் போதாது. அன்புக்குரிய சகோதர நண்பர்களே, அந்த மேலான நபி உலுல் அஸ்முன்னு சொல்லக்கூடிய 5 நபிமார்கள் ஒருவர்தான் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். சாதாரண நபி கிடையாது. குர்ஆன் அல்லாஹ் தஆலா 69 இடங்கள் அவருடைய பேரை பாவிக்கிறான்.
25 சூறாக்கள் அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட பேரை பாவிக்கிறான். இப்ராஹிம் என்று தனியான ஒரு சூறாவை அல்லாஹ் கொண்டு வந்து சொல்றான். இப்படியான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இவரால பார்த்து அல்லாஹ் சொல்றான், இந்த பைத்துல்லாஹ்க்கு வரக்கூடியவர்களுக்காக வேண்டி நீங்க தூய்மையாக்குங்க, லேசுப்படுத்துங்க. எனவே அன்புக்குரிய சகோதர நண்பர்களே, அவ்வளவு ஒரு உன்னதமான உயர்வான ஒரு பொறுப்பாக ஒரு கண்ணியமான அமலாகத்தான் இந்த பைத்துல்லாஹ் இந்த மஸ்ஜிதுகளை பராமரிக்கிறது இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அன்புக்குரிய சகோதர நண்பர்களே, இப்படியான முறையில் வரக்கூடிய நேரத்தில் எந்தெந்த மஸ்ஜிதுகளில் வெற்றியும் செழிப்பும் உண்டாகும்னு சொன்னா ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யதுல்லாஹி மஅல் ஜமாஆ அவ் ஃபி ரிவாயத்தின் அலல் ஜமாஆ. இந்த கூட்டத்தில் அந்த ஊர்வாசிகள் எல்லாரும் ஒன்றுபட்டு ஒத்துமையாக இருக்கிறார்களோ இவர்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி வரும். எந்த மஸ்ஜிதுக்கு அல்லாஹ்வுடைய உதவி வரும்? எந்த மஸ்ஜிதுக்கு அல்லாஹ்வுடைய உதவி வரும்டா, எந்த மஸ்ஜிது அல்ல அந்த மஸ்ஜிதில் இருக்கக்கூடியவர்கள் அந்த ஊர்வாசிகள் ஒன்றுபட்டு இருப்பார்களோ இந்த மஸ்ஜிதுகளுக்கு தான் அல்லாஹ்வுடைய உதவி வரும். இன்னமல் முஃமினூன இஹ்வா, அல்லாஹ் சொன்னா முஃமின்கள் ஒருத்தருக்கு சகோதரர்கள். அல்லாஹ் இன்னொரு ஆயத்தில் சொல்றான், வஅதஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஅன் வலா தஃபர்ரகு. அல்லாஹ் நபியை பார்த்து சொல்றான், நபியே நீங்க சொல்லுங்க, வஅதஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஅன் வலா தஃபர்ரகு, நீங்க எல்லாம் அல்லாஹ்வுடைய ஒற்றுமை என்ற கையில நீங்க பட்டு பிடிச்சுக்கோங்க. வலா தஃபர்ரகு, நீங்க பிரிஞ்சிரவானா. நீங்க எப்ப பிரிவீர்களோ அல்லாஹ்வுடைய உதவியை விட்டு மஹ்ரூமாக்கப்படுவீர்கள். அல்லாஹ்வுடைய உதவி வரல. உலகத்துள்ள எல்லா துறை சார்ந்தவர்கள், எல்லா அமைப்புல உள்ளவர்கள், எத்தனை உதவிகள் வந்தாலும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய உதவி இல்லை என்று சொன்னால் அன்புக்குரிய சகோதர நண்பர்களே, நிச்சயமா நாங்கள் நஷ்டவாளிகளாக ஆகிடுவோம். அல்லாஹ்வுடைய உதவி வந்தால் அது எவ்வளவு பெரிய படையாக இருக்கலாம். காபாவை அழிக்க வந்த அப்ரஹாவுடைய யானை படையாக இருக்கலாம். சகோதர நண்பர்களே, முஸ்லிம்கள் ஒன்றுபடுகிறார்கள், ஒத்துமையா இருக்கிறார்கள், ஊர்வாசிகள் ஒன்றுபடுகிறார்கள் என்றால் அல்லாஹ் தஆலா அதனை அழிச்சு காட்டுவான். குர்ஆன் சொல்லக்கூடிய சம்பவமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அன்புக்குரிய சகோதர நண்பர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஒற்றுமை என்று வரக்கூடிய நேரத்தில் அதுல பாரிய தாக்கங்களை வச்சுக்கிறான். சகோதரன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ சொன்னாங்க, தனித்திருக்கக்கூடிய ஆடைத்தான் ஓடை அணிஞ்சு. காரணம் ஒற்றுமை அவ்வளவு முக்கியம். ஒரு மனிதன் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஒவ்வொரு நாளும் 17 தடவைகள் நாங்கள் தொழுகையில் ஓதி கொண்டிருக்கிறோம். அந்த சூரத்துல் ஃபாத்திஹால இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், அங்க யா அல்லாஹ் உன்னிடத்தில் மாத்திரமே உதவி தேடுகிறோம், உன்னை மாத்திரமே வணங்குகிறோம், உன்னிடத்திலே மாத்திரம் உதவி தேடுறோம். இமாம் ஓதுறாரு, நாங்க ஆமீன் சொல்றோம். இது பிரச்சனை இல்ல. ஒருத்தர் தனியாக ஓதுவதாக இருந்தாலும் இய்யாக அஅபுது வ இய்யாக அஸ்தஈன், தனியாக ஓதையா சகோதரர்களே. தனியா தொழுகிறாரு, 5 நேரம் தொழுகிறாரு, ஃபர்தான கடமையை நிறைவேற்றுகிறாரு. இய்யாக அஅபுது வ இய்யாக அஸ்தஈன், தனித்து ஓதேலா, ஜம்மாக ஓதணும், பன்மையாக ஓதணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இங்க எங்களுக்கு விளங்கப்படுத்துறான், இந்த இடத்துல நீங்க பன்மையாகவே இருந்துக்கோங்க. எப்போ ஒற்றுமை சீராக்கப்படுமோ அந்த இடத்துல பெரிய ஒரு மறுமலர்ச்சியை பார்ப்போம். எப்போ ஒற்றுமை சீர்குலையப்படுமோ அன்புக்குரிய சகோதர நண்பர்களே, அங்க எத்தனை முயற்சிகள் செய்தாலும் சரி, எத்தனை உபதேசங்கள் புரிந்தாலும் சரி, அந்த இடத்துல அல்லாஹ்வுடைய உதவிகள் வராது. எத்தனையோ சம்பவங்களை அனுப்பி கொள்ளலாம். இஸ்லாத்தில் 5 ஆக பெரிய கடமைகள் இருக்குது. மிக முக்கியமான கடமைகள் எல்லாத்துக்கும் தெரியும். கலிமான்னு சொல்லுவோம், தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ். இந்த மாபெரும் 5 கடமைகளும் படித்து தரக்கூடிய பாடம் என்ன சகோதரர்களே? என்ன பாடம்? கலிமான்னு ஒருத்தர் வந்துட்டாரா, கலிமா சொல்லிட்டாரா, இன்னமல் முஃமினூன இஹ்வா, அவங்க எங்களோட சகோதரர்கள். தொழுகைக்கு வந்துட்டோமா, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கு முன்னால நிக்கிறதுக்கு சஃப்ல அங்க ஏழை பணக்காரன் பார்க்கிறது அல்ல. பெரியவர், சிறியவர், கருத்தவர், வெள்ளையர், உயர்ந்த அந்தஸ்துடையவர், தாழ்ந்த அந்தஸ்துடையவர், நமது ஊரான், வேறு ஊரான், இங்க வித்தியாசம் இல்ல சகோதரர்களே. எல்லாரும் அடிமைகள், எல்லாரும் ஒன்றுபடணும். தொழுகை எங்களுக்கு படித்து தரக்கூடிய ஆக பெரிய பிரதானமான பாடம் என்ன? ஒற்றுமை, சமத்துவம். இஸ்லாம் படித்து தரக்கூடிய ஆக பெரிய பாடம் சமத்துவத்தை நாம் பேணுவோம். நாம் பிரிந்து வாழ்பவர்கள் அல்ல, சேர்ந்து வாழ்பவர்கள் என்பதை நிரூபிக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு இடம் தான் தொழுகையாக இருந்து கொண்டிருக்கிறது.
நோன்பு எடுப்போம் சோதரலே, நோன்பு எடுப்போம். ஏழையர்களே பசிய பணக்காரர் உணரணும். பசினா என்ன, அதனுடைய கஷ்டம் என்ன, தாகம்னா என்ன, அதனுடைய கஷ்டம் என்ன, இந்த விளங்கி ஏழைகளோட இரக்கமாக நடந்து கொள்ளணும். ஏழைகளோட அன்பாக நடத்த கொள்ளணும். அல்லாஹ் நோன்பை கொடுத்தான். ஒற்றுமை. ஜகாத் பணக்காரர்கள் நினைச்சபடி வாழ ஏலா. குர்ஆனும் ஹதீஸ் சொன்ன எங்கட ஜகாத்தல் ஏழைகளுக்கு போகணும். அல்லாஹ் தாலா உலகத்துல நிலைமைகளை பங்கு வச்சிக்கிறான். எனவே எங்கட அல்லாஹ் எங்களுக்கு ஒரு நிலைமைகளை தந்துகிறான். அடுத்தவர்களை கவனிக்கக்கூடிய ஒரு நிலைமையா ஜகாத்தின் மூலமா நிறைவேற்றப்படணும். எனவே ஏழை பணக்க செல்வந்தர்கள் ஏழைகளை கவனிக்கப்படணும். சமத்துவம், ஒற்றுமை இஸ்லாம் வலியுறுத்துது. ஜகாத் ஹஜ்ஜி வருதா, நீ எவ்வளோ பெரிய பணக்காரராகரே அல்லது சாதாரண ஏழையாகரே, அங்க போனா அங்க போயிட்டு அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய என்ன அமல்கள் அங்க நடந்ததோ அந்த அமலை செஞ்சாதான் அவருடைய ஹஜ்ஜி கடவுளப்படும். எனவே அந்த இடத்துலையும் என்ன தேவையான ஒரு தியாகத்துடைய உணர்வை ஏற்படுத்திய ஒரு ஹாஜ் அனுப்புது. எனவே சகோதர நண்பர்களே, இஸ்லாமிய இந்த 5 கடமைகளும் எங்களுக்கு படித்து தரக்கூடிய ஒரு பெரிய பாடம் என்ன, ஒற்றுமை, சமத்துவம் என்ற ஒன்று இருந்து கொண்டிருக்கிறது. எனவே சகோதர நண்பர்களே, ஒரே ஒரு விடயத்தை சொல்லி நான் முடிச்சுக்கொள்ள இன்ஷா அல்லாஹ். ஹயாத்து சஹாபால கடைசி 3 ஜுஸுல கடைசி பகுதியில் ஒரு அழகான சம்பவம் எழுதுறாங்க. சம்பவத்தை சொல்வது நோக்கம் அல்ல, சொல்லி முடிக்க முடியாது. மிக நீண்ட சம்பவம். இந்த காலத்துல சைனால இருக்கக்கூடிய, இந்த நாட்டில் சைனாவாக இருக்கக்கூடிய அந்த காலத்துல அந்த சைனாட நாட்டு ஆண்ட அரசன் என்ன செய்யறான், அவன் பெரும் அளவுக்கு ஒரு படையை வச்சு கொண்டு முஸ்லிம்களுடன் யுத்தம் செய்து இந்த முஸ்லிம்களை நாம் மிகைக்கணும் என்ற அடிப்படையில் பலவிதமான முயற்சிகளை மேற்கொண்டு ஒரு ஜமாத், ஒரு ஒற்றையர்களுடைய ஒரு ஜமாத்தை அனுப்பி வைக்க, உளவு பார்ப்பதற்காக வேண்டி ஒரு ஜமாத்தை அனுப்பிக்கிறான். இந்த உளவு பார்ப்ப வந்தவர்கள் ஒவ்வொரு தெருக்கள்லையும் ஒவ்வொரு இடங்கள்லையும் இந்த சஹாபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய அந்த நிலைமைகளை கவனிக்கிறான். எல்லாம் கவனிச்சதுக்கு பின்னால அப்படியே அந்த ஜமாத், அந்த கூட்டம் அப்படியே அந்த அரசனை சந்திக்குது. அந்த அரசனை சந்திச்சதுக்கு பின்னால அவங்க சொல்றாங்க, பலவிதமான முறையில வர்ணிக்கிறாங்க. அதுல சொல்றாங்க, அந்த குற்றர்கள் சொன்னாங்க, அவர்களோட எங்களுக்கு மோதையலாம். அவர் இரவு பகலுடைய நேரத்துல குதிரை வேதர்களை போல ஈக்கிறாங்க. இரவுல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் கிட்ட கோழையர்களை போல அழுந்து துஆ செய்றாங்க. சமத்துவத்தை பேணுறாங்க. தொழுகையில ஏற்றம் தாழ்வு பார்க்கறாங்க இல்ல. அவர்கள உயர்ந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் தவறு செய்தாலும் கூட அதன் அல்லாஹ்வுடைய ஹக்களை பேணி, வரம்புகளை பேணி ஹத்துகளை நிறைவேற்றாங்க. ஜினா செய்றானா அவனுக்கு ஹத்து நிறைவேற்றப்படுது. திருமணம் செய்தவன் ஜினா செய்றானா ரஜிம் செய்து கொல்லப்படுகிறான். களவெடுக்கக்கூடியவர்கள் கைகள் துண்டிக்கப்படுகிறது. இப்படியான எல்லா விடயங்களையும் சொல்லிட்டு கடைசியா சொன்னாங்க, அவர்களுடைய ஒற்றுமையை வார்த்தையால வர்ணிக்க முடியாது. இந்த கருத்துப்பட இந்த வார்த்தைகள் எல்லாம் கேட்டதுக்கு பின்னால அந்த அரசன் சொன்னானா, இந்த இடத்துல இருந்து என்னுடைய படையுடைய ஆரம்பம் அந்த மக்கா மதீனாவாக இருந்தால் என்னுடைய படையுடைய முடிவு என்னுடைய நாட்டு வரையும் எனக்கு படைகள் திரட்ட முடியும், தயாரிக்க முடியும். ஆனால் நீங்க சொல்லக்கூடிய இந்த தன்மைகள், இந்த சிஃபாத்துகள் அவர்கிட்ட இருக்கும் என்றிருந்தால், நீங்க சொல்வது உண்மையாக இருந்தால், லபதனுல் அர்தி கைரு மின் லிகாஇ ஹாஉலாஇ அலா ظஹரியா, இந்த மண்ணுக்கு மேலால இவர்களை சந்திக்கிறதை விட மண்ணுக்கு கீழால போறது நான் சிறந்ததுன்னு சொல்லி காட்டுறேன். எப்படி சொன்னான், மண்ணுக்கு மேலால இவர்களை நாங்க சந்திக்கிறதை விட மண்ணுக்கு கீழால போறது ஆக சிறந்தது என்பதாக அந்த அரசன் சொல்லி காட்டினான். எனவே அன்புக்குரிய சகோதர நண்பர்களே, ஒற்றுமைக்கு அல்லாஹு தாலா பாரிய பலத்தை தந்திருக்கிறான். எனவே எங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், அல்ஹம்துலில்லாஹ், நாங்கள் ஒரு பெரிய ஒரு நோக்கத்துக்காக வேண்டி முழு ஊரும் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். அதிகமான தாய்மார்கள் நோம்பு நோற்றவர்களாக, அதிகமான இஸ்திக்ஃபார் ஸலவாத்துடன் நாங்கள் இந்த மஸ்ஜிதுக்கு கொண்டிருக்கிறோம். நிர்வாகம் சம்பந்தமாக பல ஹுதுபாக்கள் அழகான முறையில் எங்களுக்கு செய்யப்பட்டு எல்லாரும் அதை கேட்டு உள்வாங்கப்பட்டிருக்கிறோம். எனவே நாம் ஒவ்வொருத்தரும் எங்களுடைய அதிகமான ஸலவாத்துகள், அதிகமான இஸ்திக்ஃபார்கள், துஆல இருந்து நல்ல ஒரு அமைப்பான ஒரு நிர்வாகத்தை தெரிவு செய்ய வேண்டியது அல்லாஹ் தஆலா எங்கட கையில ஒரு பாரிய பொறுப்பை தந்திருக்கிறான். நாங்கள் துஆவோடு இருப்போம். மஸ்ஜிதில் இருக்கிறோம், மஸ்ஜிதில் இருக்கிறத மறந்துடவானாம். இது ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய வீடு. இந்த வீடுல அல்லாஹ்வுடைய நாமம் மட்டும் தான் ஒலிக்கப்பட வேண்டுமே தவிர
எங்களுடைய வேறு எந்த பேச்சுக்கோ எந்த இனக்களுக்கோ எந்த முறுவலுக்கோ ஒரு காரணமான இடமாக எங்களுடைய இடங்கள் ஆயிடக்கூடாது. அன்புக்குரிய சகோதர நண்பர்களே, எனவே ஒற்றுமையுடன் அன்பாக பாசமாக நாங்கள் எல்லாம் ஒரே வாழ் குடும்பங்கள். எல்லாத்தையும் பார்த்தா இன்னைக்கு இப்போ நாளைக்கு இல்ல. சகோதரனை ஒற்றுமையா அன்பாக பாசமாக விட்டு கொடுத்து மற்றோடைய மாணவங்களை மதிச்சு அன்போட முறையில் நாங்கள் நடந்தோம்னா ஏனைய ஊர்களுக்கு ஒரு முன்மாதிரியான ஊராக நாங்கள் மாறிடுவோம். எனவே இன்ஷா அல்லாஹ் இதை கருத்தை கொண்டு நாங்கள் நடக்கிறதோட அதே முக்கியமான ஒரு பணிவான வேண்டுகோள், இந்த மஸ்ஜிதுக்கு உள்ளால இருக்கக்கூடிய நேரத்தில் யாரும் மொபைல் போன்களின் மூலமாக இங்க நடக்கக்கூடிய எந்த விடயங்களையும் வீடியோ எடுக்க வேணும். வீடியோ எடுத்து யாருக்கும் காட்ட அளவு பார்க்கறது அல்ல. ஒருத்தருடைய மானங்க மரியாதைகள் முக்கியம். மஸ்ஜித் அல்லாஹ்வுடைய இடம். இந்த இடத்துல தயவு செய்து யாரும் அவருடைய மொபைல் போன் எடுத்து வீடியோ பண்றதோ அடுக்கிறதோ இந்த மாதிரி விஷயங்களை பக்கத்தில் உள்ளவங்க தடிங்க. யாருக்கு தைரியங்கள் இருக்குதோ பக்கத்தில் உள்ள சகோதரர்கள் அதை தவறு என்பதை உணர்த்துங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த அடிப்படையில் ஜிம்மாவுக்கு பின்னால் இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கான சில விடயங்கள் சொல்லப்படும். நாம் அனைவரும் அதை எதிர்பார்த்து வந்திருக்கிறோம். அனைவரும் ஒன்றுபடுவோம், பிளவுகளை தூரமாக்குவோம். 24 மணித்தியாலங்களையும் நஜீஸ சுமந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் நாம். நஜீசுடன் சகோதர நண்பர்களே, ஒரு 2-3 நாளைக்கு மழை வெளியாலண்டா அது படுற பாடு சுபஹான் அல்லாஹ், அதுவும் ஒரு பெரிய கஷ்டம். அதிகமா மனம் வெளியாயிட்டான்னு சொன்னாலும் அவரால் தாக்கு பிடிக்க முடியாது. இப்படியா நஜீஸ சுமந்து சொல்லக்கூடிய நாங்க எப்படி சகோதரர்ல பெருமை அடிக்கிறதுக்கு? பெருமைக்கு சொந்தக்காரன் அல்லாஹ், பெருமையுடைய ஆட்சி அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது. எனவே நாம் அனைவரும் ஒன்று பற்றி துஆவுடன் பிரார்த்தனையுடன் அன்பான முறையில் அழகான ஒரு நிர்வாகத்தை நாம் தெரிவு செய்து அந்த நிர்வாகத்தின் மூலமாக எமது ஊருக்கும் எமது கிராமத்துக்கும் இந்த மஸ்ஜிதுக்கும் அல்லாஹு தாலா பெரும் பெரும் சேவைகளை அல்லாஹு தாலா நிகழ்த்தக்கூடிய ஒரு நல்ல மக்களை அல்லாஹு தாலா நம் அனைவர்களுக்கும் கொண்டு வந்து சேர்த்தருள்வானாக. آمين. الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافئ مزيدا. اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه أجمعين. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم ارحمنا برحمتك يا رحمن الراحمين. رب الرحمن இரக்கமானனே பாசமானனே யா அல்லாஹ், நம்முடைய தப்பு தவறுகளை மன்னிச்சிடு யா அல்லாஹ். நம்மை பெற்றெடுத்த ஆளாக்கிய தாய் தந்தையோட பாவங்களை மன்னிச்சிடு யா அல்லாஹ். ரஹ்மானே மனைவி குழந்தைகள் குடும்பத்தினர்கள் சகோதரர்கள் பூரா உம்மத்தே முஸ்லிமாடைய பார்த்து மன்னிச்சிடு யா அல்லாஹ். யார் யாரெல்லாம் நம்மை விட்டு பிரிந்து கபருடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களோ அவருடைய கபர்கள் எல்லாம் சுருக்க பூங்காவனமாக்கி நரக படுகொலை விட்டும் பாதாத்திரியாலா. இந்த மஸ்ஜிதை நீ கபூல் செஞ்சிரியாலா. இந்த மஸ்ஜித் உருவாகுவதற்காக வேண்டி இதற்கு முன்னால் எத்தனையோ ஜீவன்கள் பாடுபட்டாங்க யாழ்லா, கஷ்டத்தை மேற்கொண்டாங்க யாழ்லா, இணை கபூராளிகள் ஆக்கிறாங்க யாழ்லா. அவருடைய கபர்கள் எல்லாம் சுருக்க பூங்காவனமாக்கிறியா அல்லாஹ். ரஹ்மானே, அவருடைய தியாகத்துடைய பின்னணி இப்படியான ஒரு அழகான மஸ்ஜிதை எங்களுக்கு நீ தந்திக்கிறாய் யாழ்லா. இதன் அழகான முறையில் நான் பராமரிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்திரியாலா. என் அனைவரையும் ஒன்றுபடுத்துறியாலா. எந்த வகையிலையும் யாருடைய பிளவுகளை விட்டும் பாதாத்திரியாலா, ஷைத்தான் நஃப்ஸுடைய தீங்களை விட்டும் பாதாத்திரியாலா. ரப்பே ரஹ்மான், ஒரு அழகான ஒரு மஸ்ஜிதாக இந்த மஸ்ஜிதை நீ ஆக்கிறியாலா. இந்த மஸ்ஜிதில் இருக்கக்கூடிய எங்களோட ஒவ்வொருவரையும் நீ கபூல் செஞ்சிரியாலா. எங்களுக்கு தகுதியானவர்களை நீ இனம் கண்டு தந்திரியாலா. எந்த பிளவுகள் உண்டாவதோட்டும் பாதாத்திரியாலா. இந்த ஊர சூழ எத்தனையோ நோயாளிகள் இருக்கிறாங்க யாலா, படும் கஷ்டத்துல பிரச்சனையில வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க யாலா. அவனுடைய கவலையில தூக்கிறிய ரஹ்மான் நிவர்த்தி செஞ்சிரியாலா. அவனோட நோய்களுக்கு ஆரோக்கியம் கொடுத்துறியாலா. எங்களை ஒவ்வொருவரையும் நீ கபூல் செஞ்சிரியாலா. நம்முடைய ஹலாலான ஜாயிஸான ஆசைகளை தேவையில்லை கண்ணியமாக பூர்த்தி செஞ்சு தந்திரியாலா. உன்னுடைய பொருத்தத்துடன் வாழ்ந்து பொருத்தத்துடன் மன்னிப்பதற்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. வா ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.